ஹலோ விஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஹேவ்லெட் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு ஏர்னிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஆப்லலாம் வந்துட்டு நம்மளால் ஒரு ரூபாயிலேருந்து ஒரு 1500 வரைக்கும் அழகாக வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். அந்த ஆப்பில் ஒரு 3-4 ஹாட் சேல் வந்துச்சு அப்படின்னா சரிங்களா. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கரெக்டான ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் கரெக்டான டைமில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும் சரிங்களா. இது ரெண்டு நீங்கள் கரெக்டாக பண்ணாலே இந்த ஆப்பில் நம்மளால் கரெக்டான ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். நீங்கள் தப்பாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் போட்ட அமௌண்ட்டு லாஸ் ஆகிடும் சரியா. ஸோ அதனால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அந்த இது மட்டும் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சைன் அப் பண்ணி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் போயிடும். அதனால் ஆப்பை டவுன்லோட் பண்ணாமல் ஜஸ்ட் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. இந்த பாப்பப் இருக்கு இல்லையா, இது வந்து டெலகிராம் சேனலுக்கு இந்த ஆப்போட அஃபிஷியல் டெலகிராம் சேனலோட லிங்க்கு. நீங்கள் இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த சேனலில் டெய்லியும் காலையில் உங்களுக்கு போனஸ் கோடு வந்து போடுவாங்க. அந்த போனஸ் கோடு வந்து 5லேருந்து 10 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கோடு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வர அமௌண்ட் வந்து நம்மளால் விட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆப்பில் ஆக்டிவிட்டி ப்ராடக்ட்ஸ் வரும்போது நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டில் கழிச்சிக்கிட்டு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு நமக்கு அந்த அமௌண்ட் யூஸ் ஆகும். ஸோ கரெக்டாக அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பப்பெல்லாம் ஆக்டிவிட்டி லான்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு முன்னாடியே வந்து டெலகிராம் சேனல் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு நம்ம முன்கூட்டியே ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ டெலகிராம் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த செகண்டாக ஒரு பேக் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 3 செக்ஷனாக இருக்கும். ஸ்பாட் கேஸு, செலெக்ஷன் அண்ட் இன்னோவேஷன். இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கேஸில் ப்ராடக்ட்டு 535 ரூபா. இதில் டெய்லி இன்கம் 160 ரூபான்னு சொல்லி ஏர்னிங் டேஸ் வந்து 53 நாள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு டெய்லி இன்கம்லாம் நமக்கு ரிசீவ் ஆகாது சரியா. அந்த 53 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேமெண்ட் வந்து வரும். ஆனால் இந்த ஆப் வந்து 53 நாள் வந்து ரன்னே ஆகாது சரிங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட்டு நம்ம எதுக்காக வாங்கணும் அப்படின்னா ஒரு எலிஜிபிலிட்டிக்காக. அந்த ப்ராடக்ட் வாங்கினா தான் நம்மளால் அதுக்கு அடுத்து இருக்கிற செலெக்ஷனும் இன்னோவேஷனும் நம்மளால் பை பண்ண முடியும். அந்த செலெக்ஷன்லேயும் இன்னோவேஷன்லேருந்து தான் நமக்கு ப்ராஃபிட்டே வரும் சரியா. ஸோ அதுக்காக தான் இதை வந்து நம்ம பை பண்ணணும். இதில் நீங்கள் கீழே இருக்கிற எந்த ப்ராடக்ட்டையும் டச் கூட பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் பை பண்ண வேண்டியது ப்ராடக்ட்டு மட்டும்தான். ஸ்மார்ட் கேஸில் 535 ரூபா பை பண்ணிடணும். அடுத்தது ரெண்டாவது செலெக்ஷன் இருக்கா, இதில் ப்ராடக்ட்டு 295 ரூபா. இது நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஒரு நாள் இன்கம் 442 ரூபா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகிடும். நீங்கள் எந்த டைமுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதே டைமுக்கு அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும் ஓகே. ஸோ அது நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த இன்னோவேஷன் வந்து எம்டிஆர் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு 1 வீக் ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆகும். அந்த ப்ராடக்ட் வந்து எப்பப்பெல்லாம் லான்ச் ஆகுதோ அந்த டைமில் கரெக்டாக நம்ம பை பண்ணணும். அதில் எந்த ப்ராடக்டை பை பண்ணணுங்கிறத நான் வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. நீங்கள் என்னோடய லிங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என் சைட் போனஸ் 140 ரூபா சரிங்களா. ஸோ நீங்கள் இதில் அமௌண்ட் போட்டுட்டு இந்த ஆப்பில் உங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியும் ஜிபே நம்பர் ஆர் யூபிஐ அதை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா என் சைட் போனஸ் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். ரெண்டாவது விஷயம், இந்த இன்னோவேஷனில் ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது எந்தெந்த ப்ராடக்ட்டில் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத நான் என் குரூப்பில் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் பை பண்ணுங்கள் சரிங்களா. நான் இப்போ சொன்ன ப்ராடக்ட் தவிர வேறு எதுவும் நீங்கள் பை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக எவ்வளோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 830 ரூபா பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சைன் அப் போனஸ் 29 ரூபா. அது இல்லாமல் செக்இன் பண்ணிங்கன்னா ஒரு 8 ரூபா. ஸோ ஒரு 37 ரூபா வந்துடும். அதனால் நம்ம வந்துட்டு 793 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸோ டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்கள் பேலன்ஸ் 830 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பாட் கேஸில் ப்ராடக்ட்டும் செலெக்ஷனில் ப்ராடக்ட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்கள் ஐடியா எனக்கு அனுப்பிட்டு போனஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இன்னோவேஷன் இருக்கு இல்லையா, இன்னோவேஷனில் ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது நீங்கள் கரெக்டாக பை பண்ணிக்கோங்க. நான் சொல்லுவேன் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணுன்னு, அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டெபாசிட் ஆப்ஷன் இருக்கா. ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் இந்த இடத்துல மேனுவலாகவும் பேமெண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், இல்லை மேலே இருக்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே இருக்கலையே இது வந்து பேமெண்ட் சேனல். ஸோ இது ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற அந்த ஆப்பு அந்த பேஜுக்கு போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணும்போது ஏதாவது பேமெண்ட்டில் இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் தான் காண்டாக்ட் பண்ணணும். இந்த ரைட் சைட் மேலே ஒரு ஹெட்செட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் வரும். ஸோ கஸ்டமர் சர்வீஸ்கிட்ட கேட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் வந்துட்டு ஆப்பில் வாங்கி வச்சுக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து விட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா
மினிமம் விட்ராவல் ரூ. 200, டேக்ஸ் வந்து 4% டேக்ஸு. நீங்கள் காலைல அமௌண்ட் விட்ராவல் கொடுக்குறீங்கன்னா ஈவினிங்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி அந்த 100 மடங்கில் தான் நீங்கள் விட்ராவல் கொடுக்கணும். லைக் இப்போ ஒரு 250 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 200 தான் உங்களால் விட்ராவல் கொடுக்க முடியும். ஒரு 300 சொச்சம் இருக்குது அப்படின்னா அந்த சொச்சத்தை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. 200, 300, 400 அந்த மாதிரி தான் நம்மளால் விட்ராவலில் கொடுக்க முடியும். அடுத்து வந்துட்டு கார்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு உங்களுக்குன்னு இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய லிங்க் அதில் இருக்கும். ஸோ உங்கள் லிங்க்கில் யாராச்சும் அமௌண்ட் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 100 கமிஷன் வரும். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு உங்கள் லிங்க்கு நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணி அமௌண்ட் போட்டதுன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் கெஸ். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கரெக்டாக வந்துட்டு கரெக்டான அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. என் சைட் போனஸ் ரூ. 140 கரெக்டாக வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட ரெஜிஸ்டர் லிங்க்கும் என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க், தென் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.